Hi dear students, today we are going to see the next topic, advantages and disadvantages of international business. First, advantages, geographical specialization. Countries across the world differ significantly in terms of natural resources, capital equipment, manpower, technology and land and so on. Some countries are rich in mineral resources, hydroelectric power, metallic resources and so on, while some other countries may possess advanced techniques of manufacturing, efficient working population, capital equipment and so on. International business is required to exchange the surplus resources resulting from geographical specialization for deficit resources in other countries. இப்போ ஜியோகிராஃபிக்கல் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலவியல் சிறப்பு தேர்ச்சி. இந்த உலக நாடுகளில் அனைத்தும் தாங்கள் கொண்டுள்ள இயற்கை வளங்களை மனித ஆற்றல், தொழில்நுட்பம், மூலதனம் இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு வேறுபடுத்துது. சில நாடுகளில் கனிம வளங்கள் அதிகமாக இருக்கும், வேறு சில நாடுகள் உற்பத்தி தொழிலில் நுட்பம், மூலதன கருவிகள், திறமையான மனித உழைப்பு ஆகியவற்றை அதிக அளவில் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ ஆகவே இந்த உலக நாடுகள் எல்லாமே ஒவ்வொன்றும் இந்த மக்களுடைய வாழ்க்கை தேவைக்காக தன்னிடம் இருக்கக்கூடிய வளங்களை கொடுத்து, உபரியாக இருக்கக்கூடிய வளங்களை கொடுத்து, பற்றாக்குறையாக வளங்களை மற்ற நாடுகள்லேருந்து பெற்றுக்கொள்ளுது. நமக்கு எது அதிகமாக இருக்கோ அதை கொடுத்துட்டு நமக்கு எது தேவையோ அதை வெளிநாட்டிலேருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்றது இல்லை அப்படின்னா எல்லா நாடுகளையும் எல்லா பொருட்களையும் தாங்களே உற்பத்தி செய்ய வேண்டிய நிலைக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாடும் தனக்கு தேவையான பொருட்களை தாங்களாகவே உற்பத்தி செய்து தன்னிறைவு அடைவது என்பது சாத்தியமில்லை. அவங்களுக்கு தேவையானதை அவங்களாவே ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்க பயன்படுத்திக்கக்கூடியணும் அப்படிங்கிறது ஒரு சாத்தியமே கிடையாது. ஆனாலும் இந்த பன்னாட்டு வாணிகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாடும் தன்னால் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் பற்றாக்குறையான பொருட்களை மற்ற நாடுகள்லேருந்து வாங்கிறதுக்கும் வழிவகுக்குது. எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். இதுதான் இந்த பன்னாட்டு வணிகம். அந்த பன்னாட்டு வணிகத்து சிறப்புக்கு தேர்ச்சி உதவுது, வழிவகுக்குது, அதனுடைய தேர்ச்சிக்கும் உதவுவது. தென் நெக்ஸ்ட் ஒன், ஆப்டிமம் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். International business operates on a simple principle that a country which can produce more efficiently and trade the surplus production with other countries has to procure what it cannot produce more efficiently. This enables the countries to optimally utilize the scarce sources available with them. இந்த பன்னாட்டு வணிகம் அப்படிங்கிறது, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு இயற்கை வளங்களையும் முழுமையாக பயன்படுத்துறதுக்கு உதவி செய்யுது. இந்த ஒவ்வொரு நாடும் தங்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கையாகவே அமைந்திருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி அதிக பொருட்களை உற்பத்தி செய்ய முயல்கிறது. ஸோ இந்த அதிகப்படியான பொருட்களை உற்பத்தி செய்ய முடியாத நாடுகளோடு இதை என்ன பண்ணுது, பரிமாறிக்கொள்ள இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் உதவி செய்யுது. தென் நெக்ஸ்ட் ஒன், economic development. International business helps the developing countries greatly in achieving rapid economic development by importing machinery, equipment, technology, talent and so on. For example, China, India, Brazil and South Korea, which were once slower in their economic development, or achieving faster economic development due to international business. Even the developed countries like Japan, USA, UK, etc. have achieved remarkable economic progress
through the import of raw materials and export of manufactured goods. இந்த வளரக்கூடிய நாடுகளில் இயந்திரம், இந்த தொழில்நுட்பம், இந்த கருவிகள் போன்றவற்றை இறக்குமதி செய்கிறது மூலமாக விரைவான பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு இந்த பன்னாட்டு வணிகம் நமக்கு உதவுது. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா, இந்தியா, பிரேசில், தென்கொரியா, ஸோ இதெல்லாம் போன்ற நாடுகளில் குறைவான பொருளாதார வளர்ச்சியிலிருந்து அதிக பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கு பன்னாட்டு வணிகம் காரணமாக உள்ளது. இந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளாகிய அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான் போன்ற நாடுகள் கூட இந்த பன்னாட்டு வணிகத்துடைய மூலமாக இந்த பொருட்களை இறக்குமதி செய்து அந்த முடிவுற்ற பொருட்களாக ஏற்றுமதி செய்து விரைவான பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருக்குது. ஸோ அங்கே என்ன அடைஞ்சிருக்கு? விரைவான பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தென் நெக்ஸ்ட்டு generation of employment. International business generates employment opportunities by assisting the expansion and growth of agricultural and industrial activities. It provides direct employment to those people who are hired by export and import firm and generates indirect employment to number of intermediaries, firms like clearing and forwarding agent, intent houses, transport organizations, outsourcing agencies, etc. இந்த பன்னாட்டு வணிகம், அதாவது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்றது இந்த வேளாண்மை, தொழில்துறை வளர்ச்சி விரிவடைய செய்வதன் காரணமாக இந்த வேலைவாய்ப்பை உருவாக்குகிறது. மேலும் அந்த ஏற்றுமதியும் இறக்குமதியும் அந்த நிறுவனங்கள் மூலமாக நேரடியான வேலைவாய்ப்பையும், அனுப்புகை முகவர்கள், சரக்காணை, இல்லம் போன்ற இடைநிலைகள் மூலமாகவும் மறைமுக வேலைவாய்ப்பையும் உருவாக்குது. ஏன்னா நேரடி வேலைவாய்ப்பையும் உருவாக்குது, மறைமுக வேலைவாய்ப்பையும் உருவாக்குது. தென் நெக்ஸ்ட்டு ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். On account of international business, the citizen of the country can buy more varieties of goods and services which cannot be produced cost effectively within the home country. This exchange of goods and services among the countries enhances the standard of living of people. இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மூலமாக இந்த உள்நாட்டில் உற்பத்தி செய்ய முடியாத பல்வேறு விதமான பொருட்களை வெளிநாட்டிலிருந்து வாங்கி பயன்படுத்த முடியுது. இந்த நாடுகளுக்கு இடையே இந்த சரக்கு மற்றும் சேவை பரிமாற்றம் என்பது இந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துது. தென் நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஈக்குவலைசேஷன். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஹெல்ப்ஸ் டு stabilize the price of various commodities which are fluctuating on a daily basis in the world market. Whenever the price of a commodity rises sharply in a particular country, the same commodity is imported from some other foreign countries to prevent the sharp rise in price in the home country. Thus, international business prevents violent fluctuations of prices of various commodities and helps maintain price of various commodities at stable level in each and every country. இந்த உலக சந்தையில் தினந்தோறும் விலை மாற்றம் அடையக்கூடிய பல்வேறு பொருட்களுடைய விலையை இந்த பன்னாட்டு வணிகம் சமப்படுத்துது. எப்போதெல்லாம் அந்த குறிப்பிட்ட பொருட்களுடைய விலை உள்நாட்டில் உயருதோ அப்போதெல்லாம் மற்ற நாட்டிலேருந்து அந்த பொருளை இறக்குமதி செய்து அந்த விலை சமன்பாட்டு செய்யுது. அதை போலவே இந்த குறிப்பிட்ட பொருட்களுடைய விலை குறையும் போதெல்லாம் அந்த பொருட்களை அதிக அளவில் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது மூலமாக இந்த விலையை நிலைப்படுத்துது. இந்த உலக நாடுகளில் அந்த பொருட்களின் விலையை அதிக ஏற்றத்தாழ்வான இல்லாமல்
அதிக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருப்பதற்கு இந்த பன்னாட்டு வணிகம் உதவி செய்யுது. இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் என்ன பண்ணுது, அந்த பிஸ்னஸில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யுது. தென் நெக்ஸ்ட் ஒன், prospectus for higher profit. International business helps the firm which produce goods in excess to sell them at relatively higher price to various countries in the international market. This enables them to earn higher profit. இந்த பன்னாட்டு வணிகம் இந்த வியாபார நிறுவனங்களை அதிகமான பொருட்களை உற்பத்தி செய்து அதிக விலைக்கு விற்கிறதன் வாயிலாக அதிக லாபத்தை ஈட்ட உதவுது. The next one, capacity utilization. International business enables the firm across the country to sell their goods and services on a large scale in the international market. As a result, their machinery and equipment are used to their full capacity. In short, very prospect of selling goods in international market besides selling the goods in home market keeps the machineries, tools, equipments and factory fully engaged all through the year. இந்த பன்னாட்டு வணிகம் இந்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களையும் அதிக அளவில் இந்த சரக்குகளை பொருட்களை உலக சந்தையில் விற்பதற்கு உதவி செய்யுது. இதன் மூலமாக அந்த நிறுவனங்கள் தன்னுடைய இயந்திரம் மற்றும் தொழில்நுட்பத்தை முழுமையான அளவில் பயன்படுத்துது. மேலும் அந்த பேரளவு உற்பத்தியில் நன்மைகளாக குறைந்த விலையில் அந்த மூலப்பொருட்கள் வாங்குதல், ஏற்றி செல் கட்டணத்தில் சலுகை, இந்த குறைவான உற்பத்தி செலவு, எளிதான கடன், அதிக லாபம் போன்றவற்றை அடையிறதுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் உதவுது. இந்த உள்நாட்டு வியாபாரத்தை விட இந்த பன்னாட்டு வணிகத்தின் மூலமாக இந்த உள்நாட்டில் தொழிற்சாலை ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக செயல்படுறதுக்கு இது வழிவகை செய்யுது. தென் நெக்ஸ்ட் ஒன், இன்டர்நேஷ்னல் பீஸ். International business makes countries across the world become interdependent while these countries are dependent in their functioning. This facilitates the exchange of culture, ideas and mutual understanding. It develops and strengthens cultural and social relations among the people of different countries. All these collectively contribute to maintain international peace. இந்த உலக அளவில் இந்த நாடுகள் தனித்தனியே இயங்கினாலும் இந்த பன்னாட்டு வணிகம், அதாவது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்றது மற்ற நாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குது. மேலும் இந்த கலாச்சாரம், பண்பாடு, பரஸ்பரம் புரிந்துணர்வு போன்றவற்றை பரிமாறிக்கிறதுக்கு இது உதவுது. இந்த பன்னாட்டு வணிகம் உலக மக்களிடையே கலாச்சார சமூக உறவுகளை வளர்க்க உதவுது. ஒட்டுமொத்தமாக இந்த உலக அமைதிக்கு இது வழிவகுக்குது. These are all the advantages of international business. Then disadvantages. Economic dependence. International trade is more likely to make the country too much dependent on imports from foreign countries. The former may not take any effort to produce goods and services indigenously to substitute imported goods and thus becoming self-sufficient. As a result, the importing country may become economically slave to exporting country and end up becoming colony of the exporting country. இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் ஒரு நாடு இறக்குமதிக்காக மற்ற நாடுகளை அதிக சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது.
இந்த இறக்குமதி அதாவது இம்போர்ட் செய்யும்போது நாடு தானே சுயமாக அப்பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு தன்னிறைவு அடைவதற்கும் எந்த முயற்சியும் மேற்கொள்வது கிடையாது. அந்த ப்ராடக்டை நாமளே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்வது கிடையாது. இதனால் அந்த இறக்குமதி இம்போர்ட் பண்ண ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறக்கூடிய நாடு, அந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடு தானாகவே ஏற்றுமதி செய்யும் நாட்டிற்கு அடிமையாகும் சூழல் ஏற்படுது. அவங்களாவே தாங்களாகவே என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாட்டுக்கு அவங்க அடிமையாகிற சூழ்நிலை உருவாகுது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். தென் நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ், inhabitation of growth of home industries. International business may discourage the growth of indigenous industry. Unrestricted imports and serve competition from foreign companies may ruin the home industries altogether. இந்த பன்னாட்டு வணிகம் அப்படின்றது இந்த உள்நாட்டு தொழில்களை வளர்ச்சியை தடுக்குது. மேலும் அதை கட்டுப்பாடற்ற இறக்குமதியும் அயல்நாட்டு நிறுவனங்களில் கடுமையான போட்டியையும் இந்த உள்நாட்டு தொழில்களை முற்றிலும் அழிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த அயல்நாடு நிறுவனங்கள் இந்த உள்நாட்டு சந்தையை கைப்பற்றக்கூடிய நயவஞ்சக நோக்கத்தோடு தங்கள் பொருட்களை உற்பத்தி விலைக்கும் குறைவான விற்குது. இந்த நிலைக்கு கொட்டுதல் அதாவது குவித்தல் அதாவது டம்பிங் அப்படின்ட்டு பேர். இந்த மக்கள் குறைவான விலையால் கவர்ந்து இழுக்கப்பட்டு அயல்நாட்டு பொருட்களை வாங்க முயலும்போது அதே பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய உள்நாட்டு நிறுவனங்கள் போட்டியை சமாளிக்க முடியாமல் வியாபாரத்தை விட்டு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் சூழல் ஏற்படலாம். இது உள்நாட்டு நிறுவனங்களை முற்றிலும் அழித்துவிடும் நிலைக்கு தள்ளப்படும். இந்த உள்நாட்டு வியாபாரத்தை விட்டு வெளியேறியவுடன் அயல்நாட்டு நிறுவனங்கள் விலையை உயர்த்தி மக்களை சுரண்டும் சூழ்நிலை ஏற்படலாம். என்ன பண்ணுறாங்க, மக்களை சுரண்டக்கூட சூழ்நிலைக்கு அவங்கள கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு, import of harmful goods. International business may lead to import of luxurious goods, superior goods, dangerous goods, etc. It may harm the well-being of people. இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஆடம்பர பொருட்கள், தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் ஆகியவற்றை அதிகம் கொள்முதல் செய்ய வழிவகுக்குது. இது மக்கள் நலனை பாதிக்குது. மேலும் இந்த அந்நிய செலாவணியை அதிகமாக ஈட்டுவதற்கு அத்தியாவசிய பொருட்களை அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது மூலமாக இந்த உள்நாட்டில் இந்த பற்றாக்குறை ஏற்படுது. இதனால் மக்கள் இந்த பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் உருவாகுது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். The next one, storage of essential goods in home country. Moreover, the export of essential commodities out of the greed of earning more foreign exchange may result in absolute storage of these goods at home country, and people may have to buy these commodities at exorbitant price in the local market. ஸோ இதை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்டை அதிகமாக இருக்கிற காரணத்தால் அதை மார்க்கெட்டுக்கு வரும்போது அது என்னாகுது, அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது. அதனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், மிஸ்யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். Excessive export of scarce natural resources to various countries across the world may lead to faster depletion of the resources in the exporting countries. This in turn may bring about ecological disaster in the country from which it is exported. இந்த அரிய இயற்கை வளங்களை அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது மூலமாக, அதாவது எக்ஸ்போர்ட் செய்கிறது மூலமாக
அவை வெகு விரைவாக வெறுமையாகி விடுகின்றன. அதிக அளவில் அந்த ப்ராடக்டை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால இயற்கை வளங்களை அது என்னாகும், சீக்கிரமாக அந்த நிலம் வெறுமையாகி விடுது. இதனால் இந்த ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் செய்யப்படக்கூடிய நாட்டில் சுற்றுச்சூழல் பேரழிவு ஏற்பட காரணமாக இருக்குது. The next one, political exploitation. International business may create economic dependence among the countries which may therein their political dependence. The MNC may influence the policy decision of the government to their favor. In due course of time they may dictate terms to administrator of nation by the sheer strength of their money power. For example, Britishers came to many countries as mere traders and ultimately colonized these countries and ruled them for centuries. இந்த பன்னாட்டு வணிகம் அப்படிங்கிறது இந்த உலக அளவில் பொருளாதார சார்பு நிலையை உருவாக்குது. இது நாட்டினுடைய அரசியல் சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தலாகவும் அமையுது. இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இந்த உலக நாடுகளில் இந்த கவர்மெண்ட்டு கொள்கைகள் முடிவுகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றுகிறது. எது? இந்த உலக நாடுகள். இந்த காலப்போக்கில் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் பண பலத்தின் மூலமாக அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களை தங்கள் கைப்பாவைகளாக மாற்றி விடுகிறாங்க. அவங்களுடைய பண பலத்தால் அந்த ஆட்சியாளர்களாக அந்த பொம்மைகளாக மாற்றுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, Britishers came to many countries as mere traders and ultimately colonized these countries or ruled them for centuries. இந்த வெள்ளையர்கள் இந்த வியாபார நிமித்தமாக பல நாடுகளுக்கு சென்று அடிமைப்படுத்தி 100 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி செய்துள்ளனர். 100 ஆண்டுகளுக்கும் மேலாகவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்சி செஞ்சுருக்காங்க. The next one, rivalry among the nation. Acute competition for exports may lead to rivalry among the nations. This may lead to conflict of interest among the countries and end up in wars among them. இந்த ஏற்றுமதி செய்ய எக்ஸ்போர்ட் பண்ணுறதால ஏற்படக்கூடிய போட்டி இந்த நாடுகளுக்கிடையே போட்டியாக உருவாகுது. இது இந்த நாடுகளுக்கிடையே சச்சரவுகளை உருவாக்கி போர் ஏற்படக்கூடிய சூழலையும் உருவாக்கும். ஸோ அதனால் இது ஒரு ட்ராபேக்ஸ். த நெக்ஸ்ட் ஒன், இன்வெஷன் ஆஃப் கல்ச்சர். International business may result in invasion of countries' culture. Younger generation is more likely to imitate foreign culture and buy goods and services beyond their means to gain acceptance in the affluent section of security. This will ruin the conversational lifestyle of the society. இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அந்த நாட்டினுடைய கலாச்சார சீரழிவுக்கு காரணமாக அமையுது. ஸோ இளைய தலைமுறையினர் இந்த அந்நிய நாட்டு மோகத்தில், வெளிநாட்டு மோகத்தில் தங்கள் வாங்கக்கூடிய சக்தியையும் மீறி அந்த பொருட்களை வாங்கி தங்களை சமுதாயத்தில் மேம்பட்டவர்களாக காட்ட முயன்றுகின்றனர். இது பழமையான வாழ்வியல் முறையை அழிக்கிறது. இது என்னாகுது, பழைய வாழ்க்கை முறையை அழிக்குது. These are all the disadvantages of international business. Okay, dear students, now we complete chapter 25. Thank you for listening my class. We will meet in next class.